ஆனால் இக்கடிதம் மூலம் உனக்கு தெரியும் ரகசியங்கள் உன்னையும் சுந்தரத்தையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. வாழ்க்கையை ஒரு பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவன் வாசு. சிறு வயதில் தாய் தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்தவன். இரத்த பந்தமில்லாத நாங்கள் அந்த இளம் வயதிலேயே அன்பால் ஒன்று சேர்ந்தோம், வளர்ந்தோம், படித்தோம். என் வீட்டில் எனக்கு திருமணமும் செய்தார்கள். மனம் கொள்ளா சந்தோஷத்துடன் என் திருமணத்தில் கலந்து கொண்டான் வாசு. இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்ய முடிவு செய்து கல்கத்தாவில் கார்பெட் பிசினஸ் ஆரம்பித்தோம். என் குடும்பம் சென்னையில், நாங்கள் இருவர் மட்டும் கல்கத்தாவில் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். பத்ரி, நீயும் இன்னும் எவ்வளவு நாள் தான் சென்னைக்கும் கல்கத்தாவுக்கும் அலைவ? பாவம், சீதாவும் தனியா குழந்தை விஸ்வத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. நாம் சென்னைக்கு போனால் என்ன பத்ரி? வாசலில் உட்கார்ந்து காஃபி குடித்தபடி பேப்பர் படிக்கும் பத்ரியை பார்த்தான் வாசு. நான் இதை கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சேட் ஒருத்தர் நம்ம கார்மெண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. நல்ல விலையா வந்தா கொடுத்துட்டு இந்த 2 வருஷமா வந்த லாபத்தையும் முதலா வச்சு சென்னையில் கடைபிடிச்சு இதே தொழிலை ஆரம்பிப்போம். ஆமாம், அதுதான் நல்ல ஐடியா. அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான். எப்படியும் 2-3 மாதம் ஆயிடும். நான் அதுக்குள் ஒரு தடவை சென்னைக்கு போய் நல்ல கடையாக பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். நாம் தொழில் தொடங்க வசதியாக இருக்கும். சொன்னவன் வாசுவை பார்க்கிறான். நான் சென்னைக்கு போவோம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். நீ இன்னும் தனி மனுஷனா நடமாடிட்டு இருக்க. உனக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. அதுவும் அங்கு போனாதான் நடக்கும். எனக்குன்னு இருக்கிற சொந்த பந்தம், நண்பன் எல்லாமே நீதான் பத்ரி. நீயும் சீதாவும் என்ன சொல்றீங்களோ அதுபடி இருந்துட்டு போறேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்கிறேன். நண்பனை அன்புடன் பார்க்கிறான் பத்ரி. உனக்குன்னு ஆசைகள், அபிப்பிராயம் எதுவும் கிடையாதா? பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் என்னை தனியாக விட்டுடாதே, கடைசி வரை உன்னோடு தான் என் வாழ்க்கைன்னு சொன்னேன். இப்பவும் இதையே சொல்ற? பத்ரி, அன்பு பாசங்கிறத உன் மூலமாக உணர்ந்தவன் நான். எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லை. நீ சாப்பிடாம என் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டவன். நீ உனக்கு வாங்கின புது சட்டையை எனக்கு போட்டு அழகு பார்த்தவன். நீ மட்டும் இல்லாட்டி நான் எங்கேயோ அனாதையாக தெரிஞ்சிருப்பேன். சாகிற காலம் வரைக்கும் உன் அருகில்தான் நான் இருக்கணும். எந்த காலத்திலும் என்னை பிரிஞ்சு போயிடாதே. கண் கலங்கி பேசும் நண்பனின் தோள்களை ஆதரவாக பற்றுகிறான். என்ன வாசி இது, சின்ன குழந்தையாட்டம்? நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒரு ஊரில் ஒன்னாகவே பிசினஸ் பண்ணுவோம். நமக்குள் என்னைக்கும் பிரிவே கிடையாது. வாசல் கதவை திறந்து கொண்டு வீட்டின் உரிமையாளர் வர, வாங்க சார், என்ன இந்த பக்கம்? மாடியில் போர்ஷன் காலியாக இருக்கு இல்லையா, அதுக்கு குடத்தனம் வராங்க. லாரி டிரைவராக இருக்கானாம். பெண்டாட்டி 2 குழந்தைங்க. வருமானம் அதிகம் இல்லை. சின்னதாக வீடு இருந்தா போதும்னு சொன்னாங்க. அருணா நகரில் இருக்கிற லைன் வீட்டை பார்த்தாங்க. அது ரொம்ப பெருசு, வாடகை அவங்களுக்கு ஒத்து வராது. அதான் இங்க மாடியில் எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு பக்கம் ஒரு ஹாலும் கிச்சனும் போட்டு வச்சேன். அது போதும், அதுக்கே கொடுத்தனம் வரதா சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட விவரம் தெரிய சொல்லிட்டு மாடி போஷண சாவியையும் கொடுத்துட்டு போக வந்தேன். இந்தாங்க சாவி. அவர் பேரு ஸ்ரீதர். நாளைக்கு வருவாங்க. வரட்டுமா? நீங்க இன்னும் கடைக்கு கிளம்பலையா? போகணும். அப்புறம் நானே உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். பத்ரி சொல்ல, என்ன விஷயம்பா? இன்னும் 3 மாசத்துல நாங்கள் வீட்டை காலி பண்ணிடுவோம். பிஸ்னஸை முடிச்சுக்கிட்டு சென்னையோடு போகலாம்னு இருக்கோம். லாரியை வாசல் முன் நிறுத்தி முரட்டுத்தனமான உடல்வாகுடன் டிரைவர் சீட்டிலிருந்து ஸ்ரீதர் இறங்க, அந்த பக்கமாக வந்து கிளீனர் சீட்டில் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்த மனைவியின் கைப்பிடித்து இறக்கி விடுகிறான். 1.5 வயது குழந்தையை கையில் பிடித்தபடி 6 மாத குழந்தையை இடுப்பில் சுமந்து மெல்ல படியேறுகிறாள் லக்ஷ்மி. சார், என் பெயர் ஸ்ரீதர். நான் லாரி டிரைவர். என் சம்சாரம் 2 பெண் குழந்தைகள். இதுக்கு முன்னால் சோனாகுப்பத்தில் இருந்தோம். நான் அடிக்கடி லைனுக்கு போயிடுவேன். என் சம்சாரம் தனியாக பிள்ளைகளோடு இருப்பா. அதான் கொஞ்சம் வசதியான வீடாக இருக்கட்டும்னு வந்தேன். பான்பராக் போட்டு காவியேறிய பற்கள் தெரிய சிரிக்கிறான். பத்ரி அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல. ஆள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு முரட்டு ஆசாமிக்கு அப்பாவியாய் பெண்டாட்டி. இதில் சின்ன சின்னதாக 2 பெண் குழந்தைகள் வேற இருக்கு. அதெல்லாம் கடவுள் போடுற முடிச்சு. அந்த பெண்ணுக்கு அவனோடு தான் வாழ்க்கைன்னு இருக்கு. இரவு 10 மணிக்கு மேல் மாடியில் ஜாமான்கள் உருளும் ஓசை. அந்த ஸ்ரீதர் சப்தம் போட்டு கத்துவது கீழே வரைக்கும் கேட்டது.
ஐயோ, அடிக்காதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை. என்னடி சொல்ற? காலையில் கடைக்காரனோடு என்னடி பேச்சு? உலாவல். மளிகை ஜாமான் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். 1ஆம் தேதி பணம் தரேன்னு சொன்னேன். இதை என்ன நம்ப சொல்றியா? உன் அழகை காட்டி எல்லோரையும் மயக்கி கைக்குள்ள போடத்தானே பார்ப்ப. இதோ சனியன் தூளில் தூங்குதே, இதுவே எனக்கு பிறந்ததில்ல. அந்த சோனா குப்பத்தில் பக்கத்து வீட்டில் இருந்தானே பால்காரன், அவனுக்கு பிறந்தது தானே. ஏன் இப்படி மனசு கூசுற மாதிரி அபாண்டமா பேசுறீங்க? நான் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர். 2ஆம் தரமாக வந்த எங்க சித்தி எனக்கு இப்படி ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படியும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு உண்மையானவளாக வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னை நம்புங்க. ஓ, அப்படின்னா நான் உனக்கு தகுதி இல்லாதவன் சொல்றியா? பலார் என்று அவள் கன்னத்தில் அறைகிறான். ஆமாம், இப்படிப்பட்ட கீழ்த்தரமான புத்தி உள்ள மனுஷனுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்க எனக்கு தகுதி இல்லாதவர் தான். நான் இப்ப இதோ இந்த 2 குழந்தைகளுக்காகத்தான் உங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதிர்த்தா பேசுற? அடிக்கும் சப்தம் வலி தாங்காமல் அவள் ஓலைமனு சப்தம் மனதை பிசைகிறது வாசுவுக்கு. என்ன பத்ரி, அவன் அந்த பெண்ணை போட்டு அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு. மனசு சங்கடமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாம் தலையிட முடியாது. இருந்தாலும் நம் கண்ணுக்கு நேராக நடக்குது. என்ன செய்யறது? அவன் சரியான குடிகாரம் போல இருக்கு. குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றான். காலையில் விசாரிப்போம், நல்ல விதமாக எடுத்து சொல்வோம். படுத்து தூங்கு. பொழுது விடிய கண்கள் இரண்டும் சிவந்து முகம் வீங்கி கையில் குழந்தையுடன் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள் லக்ஷ்மி. என்னம்மா, என்ன வேணும்? தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் குடிகாரன், சந்தேக பிராணி. தேவையில்லாமல் ஏதாவது குற்றம் சொல்லி என்னை போட்டு அடிப்பாரு. நீங்க உங்க துணிமணிகளை கீழேயே காய போட்டுடுங்க. தயவு செய்து மாடிக்கு வந்து மாடிக்குடியில் காயப்பட வேண்டாம். கண்கள் கெஞ்ச அவர்களை பார்க்கிறாள். எங்கே போயிட்டு வர? குழந்தைக்கு கொடுக்குற பால் பவுடர் தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வர போனேன். வாங்கினியா? காசு பத்தலை. கடைக்காரன் கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். உன்கிட்ட காசு இருந்தா வாங்கிட்டு வாயா. இங்கே பாரு, எவன் பெத்த குழந்தைக்கு நான் ஏன் தண்டனணும்? கழுத்தை நெரிச்சு தூக்கி போடு. ஏன் இப்படி அவாண்டமா பேசுற? நீ பால் பவுடர் வாங்கி தர வேண்டாம். இருக்கிற காசை குடிச்சிட்டு வா. அதைத்தானே செய்ய போற? என்ன வாய் ரொம்ப நீளுது? பல்ல கழட்டிடுவேன். கோபமாக அவள் கையை பிடித்து முறுக்குகிறான். வலிக்குதியா? கையை விடு. அந்த பயம் இருக்கட்டும். இந்த சனியனை இறக்கி விட்டுட்டு சூடாக சோறாக்கி குழம்பு வை, புரியுதா? கண்ணீருடன் கையில் ஒரு மகளையும் இடுப்பில் ஒரு மகளையும் வைத்துக்கொண்டு அடுப்படிக்குள் நுழைகிறாள். வாசு, இங்க கடையை விற்க ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் வாங்கியாச்சு. நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன். 10 நாள் அங்கிருந்து இடமெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டு வரேன். நீயும் நமக்கு பாக்கி வர வேண்டிய இடத்தில் பணத்தை வசூல் பண்ணிடு. நான் வந்ததும் 1 மாதத்துக்குள் இங்கிருந்து கிளம்பிடலாம். சரி பத்ரி, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். குட்டி பையன் விஸ்வத்துக்கு கடைக்கு போய் பொம்மை சாக்லேட் வாங்கிட்டு வரேன், எடுத்துட்டு போ. மாடியில் குழந்தை விடாமல் வீறிட்டு அழும் சப்தம் கேட்க, என்ன வாசு, அந்த குழந்தை ஏன் ரொம்ப நேரமாக அழுகுது? தெரியலையே. அந்த பெண் அனுபவிக்கிற கொடுமையை நினைச்சா பாவமாக இருக்கு. நரகத்தில் இருக்கிற மாதிரி 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. மாடிக்கு போய் கேட்போம்னு நினைச்சாலும் அவ புருஷ குடிகாரன், சந்தேக பிடிச்சவன். அவளை அடிச்சே கொண்டுடுவான். நம்மால ஒன்றும் முடியலையே. வாசற்கதவு தட்டு சப்தம் கேட்க வாசு கதவை திறக்கிறான். கண்களில் கெஞ்சிதலுடன் லக்ஷ்மி அவனை பார்க்கிறாள். என்னங்க, என்ன விஷயம்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அழுதுகிட்டே இருக்கு. எதுவும் உதவி தேவைப்படுதா? தயங்காம சொல்லுங்க. பால் பவுடர் தீர்ந்து போச்சு, பசியில் அழுகுது. என்கிட்ட பணம் இல்லை, அதான். பரவாயில்லை, நான் இப்ப கடைக்குத்தான் போறேன். நான் வாங்கிட்டு வரேன். உங்ககிட்ட பணம் இருக்கும்போது கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. சொன்னது போல் பால் பவுடர் வாங்கி வந்து அவளிடம் கொடுக்கிறான். மறுநாள் இரவு பத்ரி சென்னைக்கு புறப்பட்டு செல்ல, மாடியில் வழக்கம் போல ஸ்ரீதர் குடித்துவிட்டு வந்து சப்தம் போடுவது கேட்டது. பாவம் அந்த பெண், இப்படி தினமும் போட்டு அடிக்கிறானே. மனுஷன்தானே அவன்? அவனுக்காக வாழும் அவளை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாமா? அன்பையும் பரிவையும் காட்ட வேண்டிய அவளிடம் கோபத்தை தானே காட்டுகிறான். பாவமான அந்த பெண்ணின் முகம் மனதில் வந்து வாசுவை வேதனைப்படுத்தியது. ஸ்ரீதர் வேலைக்கு சென்றிருக்க மாடி இறங்கி கையில் பணத்துடன் வருகிறாள் லக்ஷ்மி. இந்தாங்க, பால் பவுடர் வாங்கினதுக்கு பணம். இருக்கட்டுங்க, வேறு ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க, மெதுவாக கொடுக்கலாம். இல்லை, இன்னைக்கு என்னவோ மனசு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு.
என் கையில் இருந்தா நாளைக்கே குடிச்சிட்டு காசு பத்தலன்னு வாங்கிக்கிட்டு போயிடுவாரு. அவனிடம் கொடுக்கிறாள். அவள் முந்தானையை பிடித்தபடி நிற்கும் குழந்தை அவனை பார்த்து சிரிக்க, உன் பேர் என்னம்மா? மாதங்கி. என்ன சொல்றா? புரியலையே. அவ பேரு மாதங்கி. அப்படியா? மாதங்கி ரொம்ப நல்லா இருக்கு. உன் தங்கச்சி குட்டி பாப்பா பேர் என்ன? டாரா. தாரா, அதைத்தான் அப்படி சொல்றா. சிரித்தபடி அவள் கன்னத்தை கிள்ளி முத்தமிடுகிறான். நான் வரேங்க. மாடியை நோக்கி செல்ல, ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கிறாள். உங்க புருஷன் இப்படி போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரே, உங்க சொந்த பந்தங்கள் இருந்தா அவரை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லி திருத்தக்கூடாதா? விரக்தியாக சிரிக்கிறாள். எனக்கு யாரும் இல்லைங்க. கேட்க நாதி இல்லாமத்தான் இவரை நம்பி இந்த 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு வாழறேன். எங்க அம்மா நான் பிறந்ததும் இறந்துட்டாங்க. எங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணி சித்தி கொடுமையை அனுபவிச்சு தான் வாழ்ந்தேன். எங்க அப்பாவும் இறந்து நான் கல்யாணம் பண்ணி போற இடத்திலும் சுகப்படக்கூடாதுன்னு நினைச்சே வந்த நல்ல வரன்களை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு குடிகாரன்னு தெரிஞ்சும் இவருக்கு கட்டி கொடுத்துட்டு அதோட கடமை முடிஞ்சதுன்னு ஒதுங்கிட்டாங்க. கஷ்டமோ நஷ்டமோ இவரோடு தான் என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்று இரவு மாடியில் சத்தம் அதிகமாக கேட்டது. குழந்தைகள் அழும் சத்தம், ஸ்ரீதர் கத்துவது, சன்னமான குரலில் அழுகையோடு லட்சுமி பேசுவது. வாசுவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. போய் 4 வார்த்தை கேட்கலாமா? பாவம் லட்சுமி, எவ்வளவு அடிகளை தான் தாங்குவாள்? அடித்தே கொன்று விடுவான் போல இருக்கிறதே. குரங்கு கையில் பூமாலை போல இப்படி ஒரு நல்ல பெண்ணை குடிகாரனுக்கு கட்டி கொடுத்து பழிவாங்கி விட்டார்களே. 2 பெண் குழந்தைகளையும் எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறாள்? பல நினைவுகளில் அப்படியே தூங்கி போனான். விடிந்தும் விடியாத காலை பொழுதில் வாசல் கதவு படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டு படுகையிலிருந்து எழுந்து சென்று வேகமாக கதவை திறந்தவன் தலையில் கட்டுடன் லக்ஷ்மி முகமெல்லாம் பதைபதைப்புடன் மாதங்கியை பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்தான். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? தலையில் என்ன காயம்? ஐயோ, என் காயம் கூட பெருசில்லை. என் புருஷன் விட்டு விட்டு போயிட்டாரு. வந்துருவாருமா. உங்களை அடிச்சு போட்டுட்டு கோபமாக போயிட்டாரா? அவர் மட்டும் போனா கவலைப்பட மாட்டேனே. வரும்பொழுது வரட்டும்னு இருப்பேன். குழந்தை தாராவையும் தூக்கிக்கிட்டு போயிருக்காரு. என்னை அடிச்சு கீழே தள்ளினதும் தலையில் அடிபட்டு மயங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னே தெரியல. விடிஞ்சதும் தலை காயத்தில் துணியை கட்டிக்கிட்டு துளியை விலக்கி பார்த்தா குழந்தையை காணோம். ஏற்கனவே தாரா எனக்கு பிறக்கல, அடிச்சு கொல்ல போறேன்னு என்னை பயமுறுத்துவாரு. இப்ப அந்த மனுஷன் குழந்தையை தூக்கிக்கிட்டு போயிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு கணம் யோசித்தவன், சரி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை தவிர வேறு வழி இல்லை. அதற்குள் வெளியேட்டை திறந்து கொண்டு போலீஸ்காரர் ஒருவர் உள்ளே வர, இங்கே ஸ்ரீதருங்கிற ஒரு வீடு இருக்குதா? ஆமாம், மாடியில தான் இருக்காரு. இது அவங்க மனைவி. என்ன விஷயம்? இவங்க தான் ஒரு சம்சாரமா? எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர சொன்னார். ஐயோ, என்ன ஆச்சு தெரியலையே. என் குழந்தை. பதறி அழ ஆரம்பிக்கிறாள் லக்ஷ்மி. அவள் அழுவதை பார்த்து மாதங்கியும் அழ, பதட்டப்படாதீங்க, என்னன்னு போய் பார்ப்போம். வேகமாக உள்ளே சென்று சட்டையை போட்டுக்கொண்டு மாதங்கியை தூக்கியவன் லக்ஷ்மியுடன் புறப்பட்டான். கடவுளே, நான் என்ன செய்வேன்? நீங்க சொல்றது நிஜமா? என் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிட்டியே. கதறி அழுகிறாள் லக்ஷ்மி. சார், என்ன நடந்துச்சு? தண்ணியை போட்டுக்கிட்டு ரயில்வே பிளாட்பாரத்தில் தண்டவாளத்திற்கு ஓரமாக படுத்திருக்கான். தூக்கத்தில் தவறி விழுந்த நேரம் ரயில் அந்த சமயம் வந்து அப்படியே 2 துண்டாகி போயிட்டான். பாடி ஜிஹெச்சில் இருக்கு. சார், அவர் வீட்டில் கோவச்சிக்கிட்டு அவர் மனைவியை அடித்து மயக்கம் போட்டு விழ வச்சுட்டு 6 மாத குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்காரு. இப்போ அந்த குழந்தை எங்கே சார்? குழந்தையெல்லாம் அங்கே இல்லையே. பெரும் குரல் எடுத்து அழுகிறாள் லக்ஷ்மி. என் மகள் தாரா, அவளை என்ன பண்ணினாரோ தெரியலையே. என் குழந்தையும் போய் அவரும் இறந்து என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. இனி நான் யாரை நம்பி வாழ்வேன்? என் குழந்தையை எங்கே போய் தேடுவேன்? தயவு செய்து அழாதீங்க லக்ஷ்மி. ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். குழந்தை கிடைச்சா நிச்சயம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் எல்லாம் வாசுவின் முயற்சியில் நடக்கிறது. கடைசியில் வேலை செய்பவர்கள் உதவியுடன் உடலை வாங்கி சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று எல்லா வேலைகளையும் முடிக்கிறான். இங்க பாருங்க லக்ஷ்மி,
இப்படி சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அழுதுட்டு இருந்தா எப்படி? உங்களை நம்பி உங்க மகள் இருக்கா. மனசை தேத்திக்கோங்க. அடுத்து நடக்க இருக்கிறத பார்ப்போம். அழுத விழிகளுடன் அவனை பார்க்கிறாள். அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் மகளும் எங்கோ போயிட்டா. உயிரோடு இருக்கிறாளா, செத்து போயிட்டாளா, எங்கே, யார்கிட்டே இருக்கா, எதுவுமே தெரியல. இனி நானும் மாதங்கியும் எப்படி வாழப்போறோம்? எல்லா வழியும் முடியிடுச்சு. நான் கஷ்டப்படவே பிறந்தவ. வாழ்க்கையில இதுவரை எந்த சுகத்தையும் அறியாதவ. நான் இந்த உலகத்தில் வாழவே அருகதை இல்லாதவ. மனம் வெதும்பி அழுகிறாள். வருத்தப்படாதீங்க. இந்தாங்க, இதில் இட்லி இருக்கு. எழுந்து முகம் அலம்பிட்டு சாப்பிடுங்க. மாதங்கியை நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன். குழந்தை மாதங்கியை தூக்கி கொண்டு படியிறங்குகிறான் வாசு. ஊரிலிருந்து வந்த பத்ரி வாசு சொல்வதை கேட்டு மலைத்து போகிறான். அடக்கடவுளே, அந்த பேதை பெண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா? குடிகாரன் போய் சேர்ந்த வரைக்கும் சரி. பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கானே, என்ன செய்தான்? குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் தெரியலையா? அந்த பொண்ணு நிலைமையை நினைச்சு பார்த்தா பரிதாபமாகத்தான் இருக்கு. ஒரு வாரமாக நான் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து பார்த்துக்கிறேன். இதோ இந்த குழந்தை மாதங்கி 24 மணி நேரம் என்கிட்ட தான் இருக்கா. இப்போ இவங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நாம் சென்னைக்கு கிளம்பணும். இன்னும் 10 நாளில் நாம் கிளம்ப வேண்டியிருக்கு. யோசித்தவன், சரி வாசு, நான் போய் லக்ஷ்மியை பார்த்துட்டு வெளியில் ஒரு வேலை இருக்கு, அதையும் பார்த்துட்டு வரேன். நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்க. மாடி ஏறுகிறான் பத்ரி. என் நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியா நிற்கிறேன். என் குழந்தை தாராவும் என்னை விட்டு போயிட்டா. இனி நான் இந்த உலகில் யாரை நம்பி வாழப்போறேன்? பத்ரியை பார்த்ததும் அழுகிறாள் லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் அவ குழந்தைக்கும் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன பத்ரி சொல்ற? வேண்டியவங்க மூலமாக அவனை காப்பகத்தில் சேர்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாவம், குழந்தையையும் அவளையும் இப்படியே விட்டுட்டு போக முடியுமா? சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம நிர்கதியா நிற்கிறாளே, அங்கே அவங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்களா பத்ரி? இதே போல அனாதைங்க, ஆதரவில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தையோடு லக்ஷ்மியும் அங்கே போய் இருக்க வேண்டியதுதான். ஏதோ நம்மால முடிஞ்சது இந்த உதவிதான். மௌனமாக இருந்தான் வாசு. நீங்க எது சொன்னாலும் கட்டுப்படறேன். ஏதோ பழகின தோஷத்துக்கு இந்த அளவுக்காவது எனக்கு உதவி ஒத்தாசை பண்றீங்களே, அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நானும் என் மகளும் அடைக்கலமாக ஒரு இடம் கிடைச்சா போதும். கடவுள் விதிச்ச விதிப்படி வாழ்ந்துட்டு போவேன். லக்ஷ்மி பத்ரியிடம் சொல்கிறாள். இரவு மணி 10. தோட்டத்தில் மாமரத்தடியில் துணி துவைக்கும் கல்லில் அமர்ந்திருக்கிறான் வாசு. பௌர்ணமி நிலா இருட்டை விரட்டி அடித்து அந்த இடத்தை பிரகாசமாக்குகிறது. பௌர்ணமி ஒளியில் விழிநீர் பளபளக்க அமர்ந்திருக்கும் வாசுவை பார்க்கிறான் பத்ரி. என்ன வாசு, எதையோ சொல்லணும்னு நினைக்கிற? உன் மனதில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு வாசு. பத்ரி, நான் சொல்றத நல்ல விதமா புரிஞ்சுப்பியா? அன்போடு நண்பனை பார்க்கிறான் பத்ரி. உனக்கும் எனக்கும் உள்ள நட்பு இரத்த உறவுகளை தாண்டி மேலானது வாசு. உன் மனதில் எது இருந்தாலும் தயங்காம சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு. அந்த பெண் லக்ஷ்மி என்ன பாவம் செய்தா? எங்களை மாதிரி அனாதைகள் எல்லாம் அன்புக்காக ஏங்கி ஏங்கிதான் சாகணுமா? என்ன வாசு, உனக்கு என்ன ஆச்சு? நானும் சின்ன வயசிலிருந்தே உறவுகள் இல்லாமல் வாழ்ந்தவன்தான். உன்னை பார்த்த பிறகு, உன்னோடு பழகின பிறகுதான் அன்பு பாசங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் புரிஞ்சுது. லக்ஷ்மி மாற்றாந்தாய் கொடுமையால் கஷ்டப்பட்டு குடிகாரனை கல்யாணம் பண்ணி பெத்த குழந்தையை உயிரோடு பறிகொடுத்துட்டு இந்த இளம் வயதில் மகளை வளர்க்க வழி தெரியாமல் அனாதைகள் இல்லத்துக்கு போக போறா. இனி வாழ்க்கையில் அவளுக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் எதுவும் இல்லை. அந்த குழந்தையும் பரிதாபத்துக்குரிய பிறப்பாக வளரப்போகுது. வேண்டாம் பத்ரி, அந்த பெண்ணுக்கு அந்த நிலைமை வேண்டாம். இவ்வளவு நாட்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச அவங்க இனி சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். அந்த குழந்தை மாதங்கி ஒரு நல்ல சூழ்நிலையில் வளரணும். அது எப்படி வாச முடியும்? நம்மால என்ன செய்ய முடியும்? முடியும், நான் நினைச்சால் முடியும். நீ மனசு வச்சா முடியும். புரியல வாசு. லக்ஷ்மிக்கு நான் வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கேன் பத்ரி. அவளை தொட்டு தாலி கட்டி முழு மனசோடு என் மனைவியாக ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அவள் கடந்த காலம், அவள் வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே எனக்கு தேவையில்லை. மாதங்கியை என் மகளாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். அவளின் வாழ்க்கையை நல்ல விதமாக ஒரு தந்தையின் பொறுப்போடு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா செய்கிறேன். நண்பனை பெருமிதம் பொங்க பார்க்கிறான். என்ன பார்க்குற பத்ரி? அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்குகிற நாங்க
ஒன்று சேர்றது பொருத்தமானது. லக்ஷ்மியை ஏத்துக்கிறதில் எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நீதான் அவகிட்ட பேசி எங்க கல்யாணத்தை நடத்தணும். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்து நாம் சென்னைக்கு போகும்போது லக்ஷ்மி என் மனைவியாக, மாதங்கி என் குழந்தையாக தான் போகணும். இந்த ரகசியம் யாருக்குமே எந்த நாளும் தெரியக்கூடாது. லக்ஷ்மியை பொறுத்தவரை என் மனைவிங்கிற ஸ்தானம்தான் அவளுக்கு கடைசி வரை இருக்கணும். அவ கடந்த கால வாழ்க்கை யாருக்குமே தெரியக்கூடாது. குழந்தை மாதங்கிக்கும் விவரம் தெரியும் பொழுது என்னை தான் அப்பாவாக பார்க்கணும். லக்ஷ்மியின் இருட்டான வாழ்க்கை இந்த கல்கத்தாவில் புதையட்டும். இந்த ரகசியம் உனக்கு, எனக்கு, உன் மனைவி சீதா, லக்ஷ்மிக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கட்டும். அதையும் நீங்க மறந்துடுறது நல்லது. கடைசி வரை லக்ஷ்மியை என் மனைவியாக தான் நீங்க 2 பேரும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா நீ லக்ஷ்மி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்து. நண்பனை தன்னோடு சேர்த்து தழுவிக்கொள்கிறான் பத்ரி. அம்மா லக்ஷ்மி, நீ காளி தேவியை மனசார கும்பிடுவேன்னு சொன்ன. அவதான் உனக்கு நல்ல வாழ்க்கையை காண்பிச்சிருக்கா. அழிவிற்கு அடிநாதமானவள் காளி. இவள் அழித்தால்தான் புதியன பிறக்கும். சுயநலமும் ஆணவமும் கெட்ட எண்ணமும் கொண்டவர்களுக்கு காளி ஒரு பயங்கரவாதி. வழி தவறியவர்கள் அவள் வாயிலிருந்து தப்ப முடியாது. அவளுடைய தீர்ப்புக்குத்தான் உன் கணவன் பலியாகி இருக்கிறான். இப்ப உனக்கு கிடைக்க போற வாழ்க்கை நீ கை தொழுது கும்பிடுகிறாயே, இந்த காளியால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டிருக்கு. தைரியமா நீ வாசுவுடன் புது வாழ்க்கை தொடங்கலாம். பத்ரி மாதங்கியை தூக்கி கொண்டு நிற்க, மண்டை ஓட்டை மாலைகளாக போட்டிருக்கும் காளியின் படத்தின் முன் தாலியை லட்சுமியின் கழுத்தில் கட்டுகிறான் வாசு. இப்ப காளிதேவி முன்னால் நடந்ததே, இதுதாம்மா உன் கல்யாணம். இதோ இந்த குழந்தை மாதங்கி உன் கல்யாணத்துக்கு காளி தந்த பரிசு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா புது வாழ்க்கையை தொடங்குங்க. இந்த நண்பன் என்னைக்குமே உங்களுக்கு துணை இருப்பான். லக்ஷ்மி, உன் மனதில் எந்த குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. உன் பழைய வாழ்க்கை கடவுளால் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு பத்ரி சொன்னது உண்மை. இனி நீ, நான், நம் மகள் மாதங்கி இந்த வட்டத்துக்குள் நம் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பமாகட்டும். லக்ஷ்மி, நரகளை மிதிச்சா காலை கழுவுறோம் இல்லையா? அதுபோலதான் திரும்ப அதையே நினைச்சா சாப்பிடக்கூட தோன்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்திருக்க. இனி உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. என் லக்ஷ்மி என்னைக்கும் மங்களகரமான முகத்தோடு என் முன்னாடி நிற்கணும். சென்னையில் நாம் வாழப்போற வாழ்க்கை நமக்கு வேணுமானால் புதுசா இருக்கலாம். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு 2 வயது குழந்தையோடு குடுத்தனம் வந்த தம்பதிகள். புரியுதா? உன்மேல் சத்தியமாக சொல்றேன் லக்ஷ்மி, உன் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தும்படி என்னைக்குமே நடக்க மாட்டேன். நான் தான் உன் கணவர். மாதங்கி என் மகள்ங்கிறதிலும் எந்த மாற்றமும் இருக்காது. நீ தைரியமா சிரிச்ச முகத்தோடு என் கைப்பிடிச்சு கிளம்பு லட்சுமி. தன்னை மார்போடு சேர்த்து அணைத்து ஆதரவாக பேசும் வாசுவை பார்க்கிறாள். அவன் பிடியிலிருந்து விலகி சடார் என்று அவன் காலில் விழுகிறாள் லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி இது, எழுந்து! கண்ணீர் மல்க அவனை கை கூப்பி தொழுதாள். நீங்க தான் என் தெய்வம். இந்த ஜென்மத்தில் தெய்வத்தையே நேரில் பார்க்கிற அந்த தெய்வத்துக்கு சேவை செய்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுள் உங்கள் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. குப்பையில் கிடக்க வேண்டிய என்னை கோபுரத்தில் தூக்கி வச்சிருக்கீங்க. அப்பன் தெரியாம வாழ வேண்டிய என் மகள் இன்னைக்கு கௌரவமாக வாழ வழி பண்ணிட்டீங்க. இந்த தெய்வத்துக்கிட்ட நான் ஒரே ஒரு வரம் கேட்கலாமா? என்ன லக்ஷ்மி இது, உனக்கு நான் என்ன செய்யணும்? தைரியமா கேளு. இனி உன் சந்தோஷம்தான் என் வாழ்க்கை. என் மகள் தாரா என் கை நழுவி போயிட்டா. ஒரு சமயம் அவ திரும்ப கிடைச்சா அவளையும் உங்க மகளாக ஏத்துக்கணும். மாதங்கியும் தாராவும் நம் குழந்தைகள். இந்த வரத்தை எனக்கு தருவீங்களா? லக்ஷ்மியின் கூப்பிய கைகளை விலக்கி அணைத்து கொண்டான் வாசு. நீ கும்பிடுறியே காளி, அவன் மேல் சத்தியம் பண்ணி சொல்றேன். நிச்சயம் கடவுள் தாராவை ஒரு நாள் நம்ம கிட்ட சேர்ப்பார். அது எத்தனை வருஷம் கழிச்சு நடந்தாலும் சரி, பகிரங்கமாக தாராவை என் மகள்னு எல்லார் முன்னாலையும் சேர்த்துப்பேன். அவளும் மாதங்கியும் எனக்கு ஒண்ணுதான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த பிறகுதான் எனக்கு மரணம் வரும். உன்மேல் சத்தியமாக இதை நிறைவேற்றுவேன். போதுங்க, எனக்கு இது போதும். நம் மகள் தாரா நிச்சயம் ஒரு நாள் நம்ம கிட்ட வருவா. என் உள் மனசு சொல்லுது. உன் நம்பிக்கை நிச்சயம் பலிக்கும் லக்ஷ்மி. சொன்னவன் அவள் தலையை ஆதரவாக போத மெய்மறந்து அவன் மார்பில் கண்மூடி சாய்ந்திருக்கிறாள் லக்ஷ்மி. வாசு, உள்ளே என்ன செய்றீங்க? ட்ரெயினுக்கு நேரமாச்சு. லக்ஷ்மி எங்கேயும் ஓடி போக மாட்டா. நிச்சயத்தை சென்னையில் தொடரலாம். வெளியே வாங்க. புன் சிரிப்பு தவழ பத்ரி சொல்ல, கதவை திறந்து வெளியே வந்த வாசுவின் மேல் அப்பா என அழைத்தபடி மாதங்கி வந்து விழுகிறாள். உன் அப்பாவின் கடந்த கால வாழ்க்கையை விளக்கமாக சொல்லிவிட்டேன்.
எங்க மனசில் இவ்வளவு நாட்கள் பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் என் நண்பனின் கண்ணீரை பார்க்க மாட்டாமல் வெளியே வந்துடுச்சு. யார் கையிலோ தாரா கிடைச்சி அந்த பெண்மணி தன் மகளாக வளர்த்திருக்கா. உருவ ஒற்றுமையை கொடுத்து கடவுள் தாராவை வாசு கையில் ஒப்படைச்சிட்டாரு. தன் மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை வாசு மறக்கலை. தாரா, அதான் சாந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர துடிக்கிறான். அந்த நல்ல உள்ளத்தை ரணமாக்கிட்டிய மாதங்கி. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இப்படி ஒரு சிறந்த நண்பன் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டான். நீ கோவிலில் வச்சு தொழ வேண்டிய ஒரு சிறந்த தந்தை உன்னை தவிர யாருக்குமே கிடைச்சிருக்காது. கணவன் மனைவின்னா இப்படித்தான் இருக்கணும்னு லட்சிய தம்பதிகளாக வாழ்ந்து மனைவி மறைந்த பிறகும் அவள் உயிர் வாழ்வதாக உணவுபூர்வமாக நினைச்சிட்டு இருக்கானே, இப்படி ஒரு கணவன் எந்த பெண்ணுக்குமே வச்சிருக்க மாட்டான். இது சத்தியமான உண்மை மாதங்கி. இப்போ என் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடுச்சு. நட்புங்கிறது வெறும் முகஸ்துதி இல்லை. கஷ்டத்தில் வேதனையில் உதவுவது தான் நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அவன் அழும்போது என் கண்ணில் கண்ணீர் வருதுமா. போதும், என் நண்பன் மனதால் பட்ட கஷ்டங்கள் போதும். மனைவியை தன் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறவன் என் நண்பன். அவ பேர் என்னைக்கும் கலங்கப்படக்கூடாதுன்னு தன்மேல் பழியை போட்டு ஏற்றுக்கிட்டான். உன் ஒருத்தியால 2 குடும்பமும் கண்ணீரில் தத்தளிக்குது. இனிமேல் எழுத ஒன்றுமே இல்லை, வார்த்தைகளும் இல்லை. கண்களில் இருந்த கண்ணீர் தாரத்தாரையாக வழிந்தோட மாதங்கி சிலையாக அமர்ந்திருக்கிறாள். சரத், என்னப்பா சொல்ற? ஆமாம், நான் சாந்தியை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு யார் சம்மதமும் தேவையில்லை. என் வாழ்க்கையில் விளையாட அண்ணி யாருமா? பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா அதை தக்க வச்சுக்க தெரியலையே. பொறுமையா இரு சரத், நானே உங்க 2 பேருக்கும் உங்க அண்ணன் அண்ணி சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அவங்க கோபதாபம் அவங்களோடு போகட்டும், அதுக்கு நான் பலிகாட ஆக மாட்டேன். இப்போ என்ன செய்ய போற சரத்? சாந்தியை கூட்டிக்கிட்டு வந்து கோவிலில் வச்சு தாலி கட்ட போறேன். நீ உன் மகன் மருமகள் கிட்ட சரத் வீட்டை விட்டு போய் என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவங்களோடு சமாதானமா இரு, போதுமா? வேண்டாம் சரத், சொன்னா கேளு. எப்ப சாந்தி வீட்டை விட்டு போக துணிஞ்சாலோ இனி அந்த அபலையை ஏமாத்துறதுல அர்த்தம் இல்லைம்மா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வரேன். வேகமாக வெளியேறுகிறான் சரத். என்னால் வர முடியாது. எங்கள் அப்பாவின் பேச்சை மீறி ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்பாவுக்கு அக்காவின் சம்மதம்தான் முக்கியம். எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம். எங்கள் அப்பாவுக்கு பிறகுதான் எல்லாமே. இதுதான் உன் முடிவா? ஆமாம். அப்போ இனி இந்த சரத் உனக்கு தேவையில்லை, அப்படித்தானே? எனக்கு கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உங்களோடு தான். அதை மட்டும் உறுதியாக சொல்வேன். முட்டாள் மாதிரி பேசாதே. உங்கள் அக்கா சம்மதம் எந்த நாளும் கிடைக்க போகிறதில்லை. அதுக்காக நம்ம வாழ்க்கையை பணையம் வைக்கணுமா? கிளம்பு, கோவிலில் வச்சு உன் கழுத்தில் இப்போவே தாலி கட்டுறேன். அப்புறம் யாரும் நம்மை பிரிக்க முடியாது. அதான் சொல்லிட்டேனே, எங்கள் அப்பாவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் போகலாம். கோபத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கியபடி அவளை பார்த்தான். நீ உன் அப்பாவோட கடைசி வரைக்கும் இரு, நான் செத்து தொலைகிறேன். வேகமாக பைக்கை உதைத்து வெளியேறுகிறான். ஹலோ மாமா, நான் விஸ்வம் பேசுகிறேன். சரத் பைக் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஐயோ கடவுளே, அந்த தம்பிக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க மாமா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை, ஹெல்மெட் போட்டதால் தலை காயம் இல்லை. கால் தான் ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் புறப்பட்டு ராஜ் கிளினிக் வாங்க. வாய் விட்டு கதறுகிறாள் சாந்தி. எல்லாம் என்னால் தான்ப்பா. என்மேல் கோபமாக போய் தான் அடிபட்டிருக்காரு. கடவுளே, நான் என்ன செய்வேன்? அன்பு வைக்கிறது பாவமா? என்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுட்டியே. அழாதே சாந்தி, கிளம்பி வா, ஹாஸ்பிட்டல் போவோம். கண்ணீருடன் ஆஸ்பத்திரி வராந்தாவில் அமர்ந்திருக்கும் யசோதா சாந்தியை கட்டி கொண்டு அழுகிறாள். பாவி பெண்ணே, நீ ஏன் எங்ககிட்ட வந்த? எங்கள் மேலே அன்பாக இருந்து எங்கள் மனசில் இடம் பிடிச்சி இப்போ எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக சிதறி கிடக்கவும் காரணமாயிட்டியே. விஷயத்தை சொல்லிட்டேன். மாதங்கியும் சுந்தரமும் புறப்பட்டு இந்தியா வராங்களாம். யசோதாவிடம் சொல்கிறான் விஸ்வம். வரட்டும், வந்து பார்க்கட்டும். அன்பு கொண்ட 2 நெஞ்சங்களை பிரித்து இப்போ படுக்கையில் காலை ஒடிச்சு படுக்க வச்சிட்டாளே, வந்து பார்க்கட்டும். எல்லாத்துக்கும் காரணம் அவள் தாங்கிறத புரிஞ்சுக்கட்டும். விரக்தியாக பேசுகிறாள் யசோதா. காலில் கட்டுடன் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்திருக்கும் சரத்தை கண்ணீருடன் பார்க்கிறாள். சாந்தி, இப்போ என்ன ஆச்சு? ஏன் அழற? ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சாச்சு. இன்னும் 1 வாரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுவேன்.
என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எங்க அப்பாவை மீறி நான் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியலை. குப்பையில் கிடந்த எனக்கு வாழ்வு கொடுத்தவர் எங்க அப்பா. சரி சாந்தி, உன்ன மாதிரி நானும் எல்லோருடைய சம்மதம் கிடைக்கிற வரை காத்திருக்கேன். போதுமா? நிச்சயம் என் 60வது வயதுக்குள் நீ கிடைச்சா போதும். 20ல் பண்ண முடியாட்டியும் 60லாவது உன்னோடு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆபரேஷன் பண்ணி வலியுடன் படுக்கையில் இருப்பவன் அவளை பார்த்து சிரிக்க மென்மையாக அவன் கையை பற்றினாள் சாந்தி. இன்னைக்கு காலை ஃப்ளைட்டில் மாதங்கியும் சுந்தரமும் குழந்தையோடு வர்றாங்க. நீயும் கையிலும் ஏர்போர்ட்டுக்கு போய் அழைச்சிட்டு வாங்க. ஆமாப்பா, சரத் அடிபட்ட ஆஸ்பத்திரியிலிருந்து நேத்து தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆப்ரேஷன் பண்ணினது நல்லா நடமாட இன்னும் 2 வாரத்துக்கு மேலாகும். நானும் கையிலும் போகிறோம். மாமா வந்தாலும் மாதங்கிக்கு கோபம் வரும். முதலில் வாசுவே நீ கூப்பிட்டாலும் வரமாட்டான். நீங்கள் கிளம்புங்க. மாதங்கி சுந்தரமும் வர மாதங்கியின் கையில் இருந்த குழந்தையை ஆர்வத்தோடு வாங்கி கொள்கிறாள் கயல். நிதின் கண்ணா, எங்களையெல்லாம் பார்க்க ஊரிலிருந்து வந்துட்டியா? குழந்தையை முத்தமிட குழந்தையின் கன்னத்தை செல்லமாக வருடிய விசுவம், வாங்க வீட்டுக்கு போகலாம். அவர்களை அன்போடு பார்க்க, சரத் எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன் முடிஞ்சு நேற்று தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். பரவாயில்லை. இருவரும் அவர்களை பின்தொடர்கிறார்கள். சுமதி குழந்தைக்கு ஆரத்தி சுத்தி போட வாசலுக்கு வந்த யசோதா குழந்தையை வாங்கி மார்போடு அணைத்து உச்சி மூறுகிறாள். என் செல்லமே, பாட்டியை பார்க்க வந்தியா? உன்னை பார்க்க உடம்பும் மனசும் ஏங்கி கிடந்ததுரா செல்லம். மாதங்கி யசோதாவை பார்த்தபடி நிற்க, என்ன பார்க்கிற? போய் பாரு. கால் ஒடிஞ்சு கிடக்கிற உன் குழந்தனை பாரு. சுந்தரமும் மாதங்கியும் அறைக்குள் வந்து சரத்தை பார்க்கிறார்கள். சரத் சுவற்றையே பார்த்து கொண்டிருந்தான். என்னை எதற்காக பார்க்க வந்தீர்கள்? உங்களை பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். நாங்கள் உன்னை பார்க்க வரவில்லை, உனக்கும் சாந்திக்கும் திருமணம் செய்ய வந்திருக்கிறோம். சரத் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான். விஸ்வம், பத்ரி, கயல் மூவரும் காரில் இருந்து இறங்கினார்கள். வாசுதேவன், விஸ்வம், மாதங்கி எப்படி இருக்கிறாள்? குழந்தை எப்படி இருக்கிறது என்று ஆவலோடு கேட்டார். கயல்விழியை பார்த்து, உன் மருமகன் எப்படி இருக்கிறானம்மா? நன்றாக இருக்கிறானா என்று சந்தோஷமாக வினவினார். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். வாசு, சாந்தி எங்கே காணோம்? சாந்தியை கூப்பிடு என்றார் பத்ரி. சரத்துக்கு அடிபட்டதிலிருந்து அவள் சோகமாகவே இருக்கிறாள். சாந்தி, இங்கே வாமா. சாந்தி வெளியே வந்தாள். அவருக்கு கால் எப்படி இருக்கிறது மாமா என்று கேட்டாள். பார்த்தியா, அக்கா மாமா வந்திருக்கிறார்கள், அவளை பற்றி கேட்கவில்லை என்றார் பத்ரி. அக்காதான் என்னை விஷமமாக வெறுக்கிறாளே என்றாள். வாசு, சாந்தியை பட்டுப்புடவை அணிந்து கொண்டு நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்டு வர சொல் என்றார் பத்ரி. வாசுதேவன், என்னப்பா நீ? அவளே சரத்துக்கு கால் ஒடிந்திருக்கிறது பற்றி மிகவும் கவலையோடு இருக்கிறாள். இப்பொழுது போய் இப்படி சொல்கிறாயே என்று கேட்டார் வாசு. நான் எது செய்தாலும் அதில் நியாயம் இருக்கும். கயல், நீ போய் சாந்தியை அலங்கரித்து கொண்டு வா என்றார். அப்பொழுது காரில் இருந்து சுந்தரமும் மாதங்கியும் இறங்கினர். யசோதா அம்மல் கையில் பேரனுடன் இறங்கி வந்தாள். மாதங்கி குழந்தையை, அப்பா, உங்கள் பேரனை பிடியுங்கள் என்று பேரனை அவர் கையில் கொடுத்துவிட்டு அவருடைய காலடியில் விழுந்தாள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்றாள். கண்ணீர் மல்க அழுதாள். பேரனை பார்த்த சந்தோஷத்துடன் அவர் பேரனை பத்ரி கையில் கொடுத்துவிட்டு, அம்மா மாதங்கி, எழுந்திருமா என்று தோள்களை பிடித்து தூக்கினார். கண்களை துடைத்தார். மாதங்கி, இந்த அப்பாவை மன்னிச்சிட்டியா அம்மா என்றார். மாதங்கி அப்பாவின் வாயை தன் கைகளால் புத்தினாள். அப்படி சொல்லாதீர்கள் அப்பா, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அம்மா சாகும் தருவாயில் கூட அப்பாவை, அப்பா உன் தெய்வம், அவரை நன்றாக பார்த்துக்கொள் என்று கூறினார்கள். அதை கூட நான் செய்யாத பாவியாகிவிட்டேன் அப்பா என்று கண்ணீர் மல்க அழுதாள். திடீரென்று உன் மனம் எப்படி அம்மா மாறியது என்று அன்போடு கேட்டார் வாசுதேவன். அப்பா, உங்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்த ஒருவர்தான் என்றாள். பத்ரி மாதங்கி கெஞ்சுதலுடன் பார்த்தார். யாரம்மா அது என்று வாசுதேவன் கேட்டார். உங்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்திருந்த அம்மாதான் அப்பா என் கனவில் வந்தார்கள். மாதங்கி, நீ செய்வது மிகவும் தவறு. அப்பா உன்னுடைய தெய்வம், அவரை கஷ்டப்படுத்தாதே என்று கனவில் வந்து கூறினார் என்றாள் மாதங்கி. பேசிக்கொண்டே இருக்காதே, தட்டில் பூ பழங்களை எல்லாம் எடுத்து வை என்றாள் யசோதா. பூ பழத்தட்டுகளுடன் வாசுவிடம் சென்று, அண்ணா, உங்களுடைய 2வது மகளை என் 2வது மகன் சரத்திற்கு பெண் கேட்க வந்திருக்கிறேன், கொடுப்பீர்களா என்று கேட்டாள். உங்கள் மகன் சரத்திற்கு சாந்தியை கொடுப்பதற்கு எனக்கு மிகவும் சம்மதம் என்று சந்தோஷத்துடன் சொன்னார். உள்ளே இதையெல்லாம் சாந்தியும் கயலும் கேட்டுக்கொண்டிருந்தனர். சரி சரி, சாந்தியை அழைத்து கொண்டு வாங்க என்று பத்ரி கூறினார். மாதங்கி, நானே என் தங்கையை அழைத்து வருகிறேன் என்று உள்ளே சென்றாள்.
தன் உருவத்தைப் போலவே இருக்கும் தன் தங்கையை கனிவுடன் பார்க்கிறாள். நான் உன்னை என் தங்கையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள். என்னை மன்னித்து விடு சாந்தி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். எங்கே என் அக்கா மகன்? அவனை பார்க்க வேண்டும் என்று வெளியே ஓடோடி வந்தாள் சாந்தி. குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு, நெகில் கண்ணா, என்ன அப்படி பார்க்கிறாய்? அம்மாவைப் போலவே இருக்கிறாளே என்றா? நான் தான் உன்னுடைய சித்தி என்று குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாள். காரில் இருந்து ஸ்டிக்கை ஊன்றியபடி சரத் வந்தான். நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்றாள் வெட்கத்துடன். அக்கா தங்கை பாசமழை முடிந்து விட்டதா? எல்லாம் முடிந்த பிறகு கிளைமேக்ஸில் வரலாம் என்று இருந்தேன் என்றான் சரத். ஆரஞ்சு வண்ண சேலையில் அழகு ஓவியமாக இருந்த சாந்தியை பார்த்தான் சரத். சரி சரி சாந்தி, எல்லோருக்கும் ஸ்வீட் காஃபி கொடுமா என்றார் வாசுதேவன். சாந்தி காஃபியை தட்டில் வைத்து எல்லோருக்கும் பரிமாறினாள். அப்பொழுது சரத்திடம் வந்தாள். அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சரத் அவளுடைய காதில், நீ இன்று மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கண் சிமிட்டினான். சாந்தி வெட்கப்பட்டு தலைகுனிந்தாள். மாதங்கி அப்பாவிடம், அப்பா, இன்னொரு சந்தோஷமான விஷயம். நாங்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறோம். சென்னையில் எம்என்சியில் இவருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அப்பா, நாங்கள் உங்கள் கூடவே இங்கேயே இருக்கப் போகிறோம். நீங்கள் பேரனுடன் கொஞ்சி மகிழுங்கள். உங்களுக்கு கடைசி காலம் வரை சேவை செய்யவே நான் உங்கள் கூடவே இருக்கப் போகிறேன் அப்பா என்றாள் மாதங்கி. உடனே சரத், அம்மா, நான் அந்த மாதிரி இல்லை அம்மா. நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். நானும் சாந்தியும் உங்கள் கூடவே தான் இருப்போம். இன்னும் 10 மாதத்தில் இரட்ட குழந்தைகள், ட்வின்ஸ். ஒன்று உங்களிடம் கொடுத்து விடவும், ஒன்று மாமாவிடம் கொடுத்து விடவும். என்ன சாந்தி, நான் சொல்வது சரிதானே என்று கண்ணடித்தான். அக்கா, பாருங்கள், இவர் பெரியவர்கள் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுதே இவர் எப்படி பேசுகிறார். இன்னும் 4 மாதம் திருமணத்தை தள்ளி வையுங்கள் என்றாள் சாந்தி. ஐயோ, அப்படி செய்யாதே. அக்காவும் தங்கையும் சேர்ந்து என்னை பழிவாங்காதீர்கள். நான் வாயை மூடிக்கொள்கிறேன் என்று வாயை தன் கைகளால் பொத்தி கொண்டான். அனைவரும் சிரித்தனர். நிகிலனும் கைத்தட்டி தன் பொக்கை வாய் தெரிய சிரித்தான். போட்டோவில் புன் சிரிப்புடன் இருக்கும் லக்ஷ்மியை பார்த்து மனம் நெகிழ்ந்து போகிறார் வாசு. லக்ஷ்மி, நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி விட்டேன் லக்ஷ்மி. நம் மகள் தாராவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? மன நிறைவுடன் பார்க்கிறார் வாசு. கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.